வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். நீட் நுழைவுத் தேர்வு ஊழல் ஏற்கனவே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது தேசிய மருத்துவ ஆணையம் நடப்பாண்டிலிருந்து மேலும் 2 நுழைவுத் தேர்வுகளை திணித்து இருக்கிறது. இதற்கான அறிவிப்புகள் நேற்று வெளியிடப்பட்டு இருக்கின்றன. மருத்துவ பட்டப்படிப்புக்கு மொத்தம் 5.5 ஆண்டுகள். மருத்துவ பட்டப்படிப்பில் சேர்வதற்கே +2 முடித்ததற்கு பிறகு ஒரு நீட் தேர்வை எழுத வேண்டும். அதற்கே கடுமையான எதிர்ப்புகள், அதில் ஊழல்கள் இப்போது அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றன. சரி, 4.5 ஆண்டு மருத்துவ பட்டப்படிப்பை படித்து முடித்த மாணவர்கள் மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும் என்று இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நெக்ஸ்ட் ஒன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வை எழுதி அதில் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகுதான் அவர்கள் ஓராண்டுக்கான மருத்துவ பயிற்சிக்கான அனுமதி அவர்களுக்கு கிடைக்கும். மருத்துவ சேவையும் அப்போதுதான் அவர்கள் செய்ய முடியும். சரி, ஓராண்டு மருத்துவ பயிற்சி முடித்ததற்கு பிறகு மீண்டும் நெக்ஸ்ட் 2 என்ற மற்றொரு நுழைவுத் தேர்வை அவர்கள் எழுத வேண்டும். இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் அவர்கள் மேல் பட்டப்படிப்பு படிப்பதற்கு மட்டுமல்ல, மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கே இந்த 2வது நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும். முதலில் பிஜி நுழைவுத் தேர்வு MBBS படித்து பட்டம் பெற்றதற்கு பிறகு மருத்துவ கவுன்சிலில் அவர்களுக்கு பதிவு செய்து கொண்டதற்கு பிறகு பிஜி நுழைவுத் தேர்வு எழுதி மேல்பட்ட படிப்பு படிக்கலாம். இப்போது 2வது நுழைவுத் தேர்வை எழுதினால்தான் நீங்கள் மருத்துவ கவுன்சிலே பதிவு செய்து MBBS பட்டத்திற்கு அங்கீகாரம் பெற முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! ஏற்கனவே வெளிநாடுகளில் படித்துவிட்டு ரஷ்யா, உக்ரைன், சீனா போன்ற வெளிநாடுகளில், பிலிப்பைன்ஸ் போன்ற பல வெளிநாடுகளில் மருத்துவம் முடிக்கிறார்கள். படித்துவிட்டு இங்கே வந்து மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக MFGE என்ற ஒரு தேர்வு நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்றைக்கு மருத்துவ சேவை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார். வெளிநாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே இருந்த இந்த நுழைவுத் தேர்வு பயிற்சி இப்போது இந்தியாவில் உள்நாட்டில் படித்த மாணவர்களுக்கே இந்த தேர்வை எழுதியாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நெக்ஸ்ட் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்தித்தும் தேசிய மருத்துவ ஆணையம் கவலைப்படவே இல்லை. தேசிய மருத்துவ கவுன்சில் என்பது மோடி ஆட்சி காலத்தில் தேசிய மருத்துவ ஆணையமாக மாற்றப்பட்டு புதிய விதிகள் பல சேர்க்கப்பட்டன. அந்த விதிகளிலேதான் நுழைவுத் தேர்வு என்பதும் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. ஏதோ உச்சநீதிமன்றம் சொல்லிதான் நாங்கள் நீட் தேர்வை நடத்துகிறோம் என்று பாஜகவினர் கூறி வந்தாலும், உச்சநீதிமன்றம் கூறினாலும் கூட தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய சட்ட விதிகளிலேயே நீட் தேர்வை கட்டாயமாக்கி இருக்கிறது ஒன்றிய ஆட்சி. அந்த ஆட்சி, அதே தேசிய மருத்துவ ஆணையம் இப்போது மேலும் 2 நூல் தேர்வுகளை திணித்து 6.5 ஆண்டுகளில் MBBS படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு காலத்தை மேலும் பல ஆண்டுகள் நீடித்து, நுழைவுத் தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நுழைவுத் தேர்வை எழுத வைத்து மருத்துவ கட்டமைப்பையை சீர்குலைக்கின்ற ஒரு மிக மிக மோசமான நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது. எந்த புண்ணில் வேறு பாய்ச்சுவதை போல் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, விளிம்பு நிலையிலிருந்து மருத்துவ கடவுளோடு வருகின்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே நீட் ஒரு பேரிடி என்று சொன்னால் இது மேலும் மேலும் பேரிடிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 10ஆம் வகுப்பிலேயே ஒரு காலத்தில் இங்கே வடிகட்டுகின்ற முறை இருந்தது. 12ஆம் வகுப்பிலும் வடிகட்டுகிற முறை இருந்தது. அப்போது அண்ணாவிடம் இந்த கேள்வியை பற்றி ஒரு செய்தியாளர் கேட்டார். இந்த ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல், அதுதான் அன்றைய நுழைவுத் தேர்வு ஃபில்ட்ரேஷன். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பிறகு அந்த ஃபில்ட்ரேஷன் என்பது இங்கே நீக்கப்பட்டு விட்டது. அது அமுலில் இருந்த காலத்தில் அண்ணா அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னார், அழகான ஆங்கிலத்தில் ஒரு பதிலை சொன்னார். ஃபில்ட்ரேஷன் இன் தி மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் இஸ் பாதரேஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் whose parents occupation is cultivation for many generation in our nation என்று அழகான அடுக்குமொழி ஆங்கிலத்தில் அண்ணா பதிலளித்தார். பரம்பரையாக விவசாய தொழிலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சமுதாய மக்கள் மீது இந்த ஃபில்ட்ரேஷன் என்ற வடிகட்டுதல் முறையை திணிப்பது என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை அடுக்குமொழி ஆங்கிலத்தில் அண்ணா பதிலளித்தார். அந்த வடிகட்டுதல் முறைதான் இன்றைக்கு நுழைவுத் தேர்வுகளாகி சமூக நீதிக்கு குழி தோண்டி புதைத்துக் கொண்டு இருக்கின்றன. நீட் தேர்வை எதிர்த்து போராட்ட களம் கண்ட தமிழ்நாடு இப்போது இந்த நீட் தேர்வையும் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலைக்கு ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைக்கின்ற
ஆபத்தான நடவடிக்கைகளை தொடங்கி வைத்திருக்கிறது. இதை எதிர்த்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இப்போது நம் முன் எழுந்திருக்கிற கேள்வி. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.